நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். கோவையில் மாற்றுக் கட்சியினர் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி திடீரென ரத்து செய்யப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி வருகையால் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் விளக்கம் அளித்திருக்கும் நிலையில் பாஜகவில் சேர வந்தவர்கள் பிடிகொடுக்காமல் அங்கிருந்து நழுவினர். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து வருகின்றனர். அண்மையில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரான விஜயதரணி டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்து தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார். இது தொடர்பாக பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மேலும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பாஜகவில் இணைய இருப்பதாகவும் இதற்கான நிகழ்ச்சி கோவையில் நடைபெறும் என கூறியிருந்தார். ஒரு தொண்டரை கஷ்டப்பட்டு வலை போட்டு இழுக்கிறாங்க. நாங்களாம் தலைவர்கள், எம்பிஸா, முன்னாள் அமைச்சர்களா, நாளைக்கு 5 மணிக்கு பாருங்க, நல்லா இருக்கும்ண்ணா, கோயம்புத்தூர்ல பாருங்க. இந்த நிலையில்தான் கோவையில் நேற்று மாலை அண்ணாமலை தலைமையில் மாற்றுக் கட்சியினர் பாஜகவில் இணையவிருப்பதாக தகவல் வெளியானது. இதற்காக கோவையில் உள்ள பிரபல ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை அறிந்து அங்கு நீண்ட நேரம் காத்திருந்த செய்தியாளர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஒரு கட்டத்தில் வெறுப்படைந்து செய்தியாளர்கள் வெளியேறத் தொடங்கிய சமயத்தில் அங்கு வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதாக கூறினார். ஆனால் காரணத்தை கேட்டபோது பிடிகொடுக்காமல் பதிலளித்தார். பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கிறார்கள். தமிழுக்கு பெருமை சேர்த்து விட்டு வந்திருக்கிறார்கள். அவருடைய வருகை, பிரதமருடைய செய்தி மக்களிடத்தில் போக வேண்டும். அதே போல அவர் சொன்னார், கொஞ்சம் பேர் அதாவது அது சேருவது தள்ளி போய் இருக்கிறது. என்னன்னா, அது பிரதமரனுடைய நிகழ்ச்சியில் அது சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால நாம் அதை தள்ளி வைத்திருக்கிறோம் என்பது நமது விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டாலும் அப்பகுதியில் சில கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் காணப்பட்டது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து சமீபத்தில் ராஜினாமா செய்த ராஜா அம்மையப்பன் நிகழ்ச்சி நடைபெற்ற ஹோட்டலில் நீண்ட நேரம் காத்திருந்தார். அவரிடம் இது தொடர்பாக கேட்டபோது இலங்கை தமிழர் நலன் தொடர்பாக பிரதமர் மோடியை சந்திக்க வாய்ப்பு கேட்டு வந்ததாக கூறினார். கட்சியில நான் இணைகிற விஷயம் அப்புறம், நான் ஒரு டிமாண்ட் அவங்களுக்கு வச்சிருக்கேன். இலங்கை தமிழர்களுக்கு ஒரு குடியுரிமை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்காக நான் பிரதமரை நேரில் செஞ்சு கேட்கணும்னு கேட்டிருக்கேன். அதுக்குண்டான வாய்ப்பு அவங்க ஏற்பாடு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த இடத்துல சிந்திக்கிறதுன்னு தெரியல. அது நாங்க இல்ல நான் உள்ள உட்காந்து கேட்கறதுக்கு ஒரு புக்கை கொடுத்துட்டா நான் கேட்டேன். எனக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அது எங்க எப்படின்னு தெரியல. கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினரான அதிமுகவை சேர்ந்த அம்மன் அர்ஜுனனும் நிகழ்ச்சி நடந்த பகுதியில் காணப்பட்டார். அவரும் பாஜகவில் இணைய உள்ளாரா என கேள்வி எழுப்பிய போது டீ குடிக்க வந்ததாக பதிலளித்தார். பாஜக தலைவர்களிடம் இது குறித்து கேட்டபோது பிரதமர் நிகழ்ச்சி காரணமாக சில கட்டுப்பாடுகள் இருப்பதாகவும் தற்போது ரத்து செய்யப்பட்ட நிகழ்ச்சி வேறு ஒரு நாளில் நடக்கும் என நம்பிக்கை தெரிவித்தனர். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.